பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்தர் ராஜாத்தியோட இன்றைய தினம் நம்ம எந்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகாரம் 9 வசனங்கள் 5 முதல் 10 வரை. எஸ்தர் ராஜாத்தியின் சரித்திரம் 9வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 10 வரை. இதுலேயும் அவங்க யூதர்கள் அவங்களுடைய சத்துருக்களை எந்த விதமாக பழி தீர்த்து கொண்டார்கள் அப்படின்றத குறித்து தான் இந்த 5 வசனங்கள்லையும் சொல்லியிருக்கு. 1வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்படியெல்லாம், அதாவது அவங்களுடைய சத்துருக்களை எப்படியெல்லாம் வதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த மாதிரிலாம் விதவிதமாக வதம் பண்ணினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யூதர்கள் அவங்களுடைய சத்துருக்களால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அதனால் அவங்களுடைய கோவத்தை எல்லாத்தையும் அவங்க மேலே ரொம்ப காட்டி எல்லாரையும் வதம் பண்ணினாங்க, அந்த ஆல் ஓவர் அந்த 127 நாடுகள்லையும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூசான் அரண்மனையில் கூட ஒரே நாளில் 500 பேரை யூதர்களின் சத்துருக்களாக இருந்தவர்களை யூதர்கள் 500 பேரை கொன்று தீர்த்தாங்க. அதுக்கப்புறம் அம்மிதாத்தாவோட மகன் ஆமான் இருக்கான்ல, அவன் தான் முக்கியமான யூதர்களுடைய சத்துரு, முக்கியமான எதிரி. அவன் எப்படி பழி வாங்கப்பட்டான், எப்படி வதம் பண்ணப்பட்டான்னு நம்ம முந்தின நாட்களில் பார்த்தோம், நமக்கு தெரியும். அவனுக்கு 10 குமாரர்கள் இருந்தாங்களாம். அந்த 10 பேரையுமே யூதர்கள் வதம் பண்ணிட்டாங்க. 10. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் விட 10வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கோபத்தை இவர் மற்றவங்களை கொன்று அந்த தன்னுடைய சத்துருக்களை கொன்று தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொண்டார்கள். அது மட்டும்தான் அவங்க என்ன செய்யலை அப்படின்னா, அவங்களுடைய பொருட்களை எதையுமே கொள்ளையிட துணியலை. அவங்க அது அவங்களுடைய எண்ணம் கிடையாது. இவங்க அவங்கள அடித்து கொண்டுட்டு அவங்கள்ட்ட இருக்க திங்ஸை பிடுங்கிடணுன்றது கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா, நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, அவங்கள நம்ம வதம் பண்ணிடணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது அப்படின்னு இந்த 5 to 10 வசனத்தில் பார்க்குறோம். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத நாளை பார்ப்போமா? அல்லேலூயா.